நாம் எல்லாத்துக்குமே நீண்ட ஆயுளோட நம்மளை ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே சிந்தனை இருக்குது. அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வயசான பிறகு சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கணும். அரை மணி நேரத்துக்கு மேலே எந்த இடத்துலையும் உட்காரக்கூடாது. ஒரு டிவி பார்க்குறோம் இல்லை செல்லை பார்க்குறோம் அப்படின்னா அரை மணி நேரம் தான், அதுக்கப்புறம் எஞ்சிடணும், அசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுபோக விரதங்கள் இருக்கக்கூடாது. நான் எனக்கு பசிக்கலை, 2 நேரம் சாப்பிட்றேன், 1 நேரம் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பசிக்க வச்சு சாப்பிடணும். சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா பசிக்கும். நீங்கள் பசித்து சாப்பிடணும். நல்லா சத்துள்ள உணவு, கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சத்துள்ள உணவை 3 நேரம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா ரத்தம் முக்கியமான தேவை. வயதான பிறகு ரத்த ஓட்டம், ரத்தம் நமக்கு ரொம்ப தேவை. அப்போ அந்த ரத்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு உணவு தான் வேணும். அந்த உணவை நம்ம உடம்பு கேட்கணும்னா உடற்பயிற்சி வேணும். அதுக்கு தான் அசையணும். அசைஞ்சால் தான் உணவு உடம்பை கேட்கும், உடம்பு உணவை கேட்கும். அந்த உணவு சாப்பிட்டா தான் நமக்கு ரத்தம், போதுமான ரத்தம் கிடைக்கும். இந்த ரத்தம் தான் மூளையை சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். அப்போ மூளை சுறுசுறுப்பாக இருந்தால் தான் உள்ள உறுப்புகள் எல்லாமே சுறுசுறுப்பாக இருக்கும். நம்மளுடைய வயோதிக காலம் ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்கும். அதுபோக உறவுகளோட சேர்ந்து வாழணும். ஒரு 60 வயசு 70 வயசு தாண்டுது அப்படின்னா எந்த துணையும் இல்லாமல் வெளியே போகக்கூடாது. தனியாக வெளியே போகக்கூடாது. பிரயாணம் பண்ணுறது இல்லை வாக்கிங் போனாலும் கூட ஒரு துணையோடு போகணும். ஏன்னா வயசான பிறகு கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அது பெரிய தொல்லையில் கொண்டு விடும். ஆமாம், அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி நம்மளுடைய பாத்ரூம், யூரின் டாய்லெட் போகிற பாத்ரூம் வழுக்காமல் இருக்கணும், சொரப்பாக இருக்கணும், இதாக பிடிமானத்தோடு இருக்கணும். அந்த மாதிரி அமைச்சிக்கணும், கீழே விழுந்துடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா கொடுமையிலும் கொடுமை முதுமையில் வறுமை. முதுமையில் வறுமை வர்றது தான் கொடுமை, இளமை வறுமை கிடையாது, முதுமை வறுமை தான். அப்போ முதுமையில் ஓரளவுக்கு வறுமை இல்லாமல் செல்வங்களை சேர்த்து வச்சுக்கணும். பிறகு அதுக்கப்புறம் உறவோடு சேர்ந்து வாழணும், சந்தோஷமாக வாழணும், சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கணும், இரத்த குறைபாடு இல்லாமல் உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். மத்தியம காலத்தில் நம்மளை தாக்கக்கூடிய நோய் பக்கவாதம், முடக்குவாதம், இந்த மாதிரி வாதங்கள் தான் தாக்கும். அப்போ நம்ம சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கோம், இரத்த குறைபாடு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருந்தால் இயங்கிக்கிட்டே இருக்கோம்னா அந்த நோயிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், கொடியை மட்டும் தப்பிச்சுக்கலாம். இது போக சிறுநீரக குறைபாடு, அதுக்கு நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். பார்ப்போம். நன்றி.